அருமை உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சாலைகள் பயணம் செய்வதற்காக மட்டுமே, மரணத்தை தழுவுவதற்காக அல்ல என்ற சிந்தனையோடு இன்றைய பாடத்திற்கு செல்வோம். மனித வாழ்வு பயணங்களால் நிறைந்தது. அன்றாட வாழ்வில் சாலைகளில்தான் நாம் அதிகமாக பயணம் செய்கிறோம். சாலையில் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு விதிமுறைகள் உள்ளன. சாலை பாதுகாப்பு என்றால் சாலையை நன்றாக பாதுகாப்பது என்பது பொருளல்ல. சாலையில் நாம் பாதுகாப்புடன் பயணம் செய்ய வேண்டும் என்பதே பொருள். நம் நாடுதான் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய நாடு. ஏறக்குறைய 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன. நம் நாட்டில் 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. அதனால் விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. ஓர் ஆண்டிற்கு ஏறக்குறைய 5 லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. அதில் 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். சுமார் 2 லட்சம் பேர் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்து துன்பத்தில் வாடுகின்றனர். சரியாக கணக்கிட்டால் நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் 1/3 பங்கினர் உயிரிழக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் 15 விழுக்காடு விபத்துகள் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது மிகவும் வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் 35 விழுக்காடு இருசக்கர ஊர்திகளால் ஏற்படும் விபத்துகளாக உள்ளன. 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சியின் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர ஊர்தியை இயக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். மேலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வது, 2 பேருக்கும் மேற்பட்டோர் பயணிப்பது, கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வது, சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்குமாக இயக்குவது, போட்டி பந்தயம் என சொல்லி பொது வழியில் உச்ச வேகத்தில் ஓட்டுவது, காதணி கேட்பிகள் பொருத்தி கொண்டு ஊர்திகளை ஓட்டுவது என பல காரணங்களால் இருசக்கர வாகன விபத்துகள் பெருமளவில் நடக்கின்றன. மேலும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததுதான் விபத்துகள் ஏற்பட காரணங்களாக அமைகின்றன. இன்றைய நவீன உலகில் அவசரம் என்கிற நோய் எல்லோரையும் பீடித்திருக்கிறது. வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவு, போதிய பயிற்சியின்மை, தட்ப வெப்பநிலை, இயந்திர கோளாறு, மிகுதியான ஆட்களையோ சரக்குகளையோ ஏற்றிச் செல்வது, தொடர்வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கடப்பது போன்ற பல காரணங்களால் விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. குறிப்பாக மது குடித்துவிட்டு ஊர்தி ஓட்டுவதால் நிறையவே விபத்துகள் நடக்கின்றன. பள்ளி மாணவர்களிடம் சாலை விதிகள் மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். மாணவர்கள் சிலர் சாலைகளில் விளையாடுவது, கவனிக்காமல் திடீரென்று சாலையை கடப்பது, சாலையின் நடுவே செல்வது, சாலையை அடைத்து கொண்டு செல்வது, வேகமாக செல்லும் வாகனத்தின் பின்புறத்தை பிடித்து கொண்டு மிதிவண்டியில் செல்வது, ஓடும் பேருந்தில் ஏறுவது இறங்குவது, பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் மாணவர்கள் தங்கள் உயிரையும் உடலுறுப்புகளையும் இழக்க நேரிடுகிறது. இது அவர்களின் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெரிய இழப்பு. இந்த நிலை எதிர்வரும் காலங்களில் முற்றிலும் மாற வேண்டும். விபத்துகள் எதிர்பாராமல் ஏற்படுகின்றன. மனித தவறுகளே மிகுதியான விபத்துகளுக்கு காரணங்களாக அமைகின்றன. தவறுகளை திருத்திக் கொள்ளுதல், சாலை விதிகளை பின்பற்றுதல் முதலியவற்றின் வாயிலாக மட்டுமே சாலை விபத்துகளை தடுக்க முடியும். சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. அவற்றை உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள் என 3ஆக பிரிக்கலாம். டிராஃபிக் சிக்னல், ஒன் வே, நோ பார்க்கிங், டைவர்ஷன் போன்றவற்றை சுட்டும் குறியீடுகளை உத்தரவு குறியீடுகள் என்றும், வளைவுகள், ரயில் பாதை, நடைவழிப்பாதை, பள்ளி,
வேலை நடைபெறுதல் போன்றவற்றை சுட்டும் குறியீடுகளை எச்சரிக்கை குறியீடுகள் என்றும், பேருந்து நிறுத்தம், ஊரின் பெயர், ஊரின் தூரம், செல்ல வேண்டிய திசை போன்றவற்றை சுட்டும் குறியீடுகளை தகவல் குறியீடுகள் என்றும் கூறலாம். பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் ரூபாய் 5000 தண்டத்தொகையோ 3 மாத சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமோ கிடைக்கும். இருவருக்கு மேல் 2 சக்கர ஊர்தியில் பயணித்தால் ரூபாய் 2000 தண்டத்தொகையுடன் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும். தலைக்கவசம் அணியாமல் 2 சக்கர ஊர்தியை இயக்கினால் ரூபாய் 1000 தண்டத்தொகையுடன் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும். ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் ரூபாய் 2000 தண்டத்தொகை கட்ட நேரும். சாலை போக்குவரத்து சார்ந்த உதவிக்கு 103, விபத்து சார்ந்த உதவிக்கு 108, தீ விபத்து சார்ந்த உதவிக்கு 101 ஆகிய இலவச தொலைபேசி எண்களை அவசர தேவைக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கொடுக்கப்பட்டுள்ள சுயமதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளித்து பாருங்கள். விடையளிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மீண்டும் ஒரு முறை காணொளியை காணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இணையும் வரை காத்திருப்போம். இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம். நன்றி.